வணக்கம். டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைஜி மாதிரியான ஒரு நபரை அவங்களோட வாழ்க்கையில அவங்க சந்திப்பாங்கன்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எதிர்பாராத விதமாக அண்ணாமலைஜி கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க வந்தாங்கன்னா என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்றதுக்கு இந்த கேஸும் அது தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடிய விதங்களும் தான் நமக்கு உதாரணம். ஏன் நான் அதை சொல்றேன்னா, அண்ணாமலைஜியோட வயசுன்றது டிஆர் பாலுவோட அரசியல் அனுபவத்தை விட குறைவான அளவுதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நேர்மைன்ற ஒரு இடத்துல அது யாரா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த நாட்டுக்கு எதிரான செயல் யாரு செஞ்சாலும் அவங்கள நான் நிச்சயமா நீதியின் வழியில இந்த சட்டத்தின் வழியில தண்டித்தே தீர்வுன்ற கொள்கையோட இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்ன்றதுக்கு உதாரணம் தான் இந்த கேஸ். பல திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வேற சில பேர்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல தேவையில்ல, அது நீங்களா புரிஞ்சுப்பீங்க. இப்ப அண்ணாமலைஜி மாதிரியான அரசியல்வாதிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கும்போதுதான் நமக்கு அந்த அரசியலோட சாராம்சம் புரியுது. நாட்டுக்கு தேவையானது நல்லவர்கள், நேர்மையானவர்கள் என்பது நமக்கு புரியுது. நல்லவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் தலைவலியா இருக்கும், யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கும், யாருக்கெல்லாம் அன்பா இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் தலைவர் அண்ணாமலைஜி தான். அதனால மக்கள் நலன் சார்ந்த அரசியல் கொண்டு போனோம், மக்கள் நலன் சார்ந்த அரசியலை உருவாக்கணும்னா நேர்மையான, திறமையான, தைரியத்தோடு அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அண்ணாமலை ஜி மாதிரியான அரசியல் தலைவர்கள் உள்ள வரணும். கண்டிப்பா அவங்களுக்கான ஆதரவை மக்கள் தரணும். அதுக்கான பலன் அந்த மக்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த மாதிரியான கேஸ். இந்த கேஸ்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அண்ணாமலைஜி தவறாம ஆஜராயிடுறாரு. ஆனா டிஆர் பாலு மூத்த அரசியல்வாதியா என்ன சொல்லிக்கிறாருல்ல, அண்ணாமலைஜியே அவர் வேற சில வார்த்தைகள் கூட சொன்னார். அவரை பார்த்து இன்னைக்கு பயந்து ஓடி ஒளியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அண்ணாமலைஜியோட நேர்மையும் அது சரியா செய்யக்கூடிய திறமையும் தான். இப்ப டிஆர் பாலு அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழல் செஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாம கோர்ட்டுக்கு போகாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் மத்தியில அண்ணாமலைஜியை பார்த்துட்டு இவரு பயப்படுறாரு, அவர்கிட்ட போயிட்டு பதில் சொல்ல முடியாம மாட்டின்னு முழிக்க போறாரு அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிரு. நம்ம ஊர்ல ஒரு வழக்கத்துல சொல்லுவாங்க, உன்னை கூண்டுல ஏத்தாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமங்கள்ல பார்த்த ஒரு வசனங்களை நேர்ல நம்ம பாக்குறோம்னா அது நேர்மையினால நடக்குது. அண்ணாமலைஜி போன்ற தைரியமானவர்களால அது நடக்குது. இப்ப அவர் கூண்டுல ஏத்தி கேள்வி கேட்கிறாரு. கேள்விக்கான பதில் சொல்ல முடியாம உடம்பு சரியில்லைன்ற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அவரு ஓடி ஒளியிறாரு. இது அடுத்த மாசமும் தொடர்தான் போது அண்ணாமலைஜி தவறாம ஆஜராகத்தான் போறாரு. அடுத்த மாசமும் இவர் என்ன காரணத்தை சொல்லி இதுல இருந்து விலகி நிக்கலான்னு முயற்சி பண்றாருன்றத தொடர்ந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து நேரு அவர்கள் சம்பந்தமான சமீபத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி அடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.